மாநகராட்சி உதவி பொறியாளர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி நகராட்சியில் ஒப்பந்ததாரரிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது உதவி பொறியாளர் ஒருவரை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். பெத்தப்பள்ளி நகராட்சியில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த சதீஷ் நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக ஒப்பந்ததாரரிடம் 3 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒப்பந்ததாரர் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் அதிகாரிகள் தீட்டிய திட்டத்தின்படி ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் பெற்றுக்கொண்ட போது உதவி பொறியாளர் சதீஷை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அதிகாரியிடமிருந்து லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக ஜூலை 9ஆம் தேதி தெலுங்கானாவில் கங்காதரா மண்டலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் ஆவணங்களை செயல்படுத்த 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பஞ்சாயத்து ராஜ் துறையின் மற்றொரு உதவி பொறியாளரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.